வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம். நாகை மாவட்டம் திருக்குவளையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். பழனி முருகன் கோயிலில் ஆளுநர் RN ரவி தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு மாலை அணிவித்து மரியாதை. காவிரி நீர் பங்கீடு தொடர்பான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுகளை அமல்படுத்தி வருவதாக கர்நாடக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து OPS உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை முடிவடைந்து இன்று காலை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஃபிடே செஸ் உலகக்கோப்பை தொடரில் நார்வே வீரர் மேக்னஸ் கார்ல்சன் சாம்பியன். 2ஆம் இடம் பிடித்த தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் வீடியோ காலில் வாழ்த்து. 69வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் அறிவிப்பு. சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுக்கு புஷ்பா படத்தில் நடித்த அல்லு அர்ஜுன் தேர்வு. தென்னாப்பிரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு கிரீஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. ஏதென்ஸ் நகரில் திரண்ட கிரீஸ் வாழ் இந்திய மக்கள் உற்சாக முழக்கம். யுக்ரைன் சுதந்திர தினத்தையொட்டி நீலம் மஞ்சள் வண்ணங்களில் ஒளிர்ந்த ஈஃபில் டவர். பாரிஸ் நகரில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. இனி விரிவான செய்திகள். நாகை மாவட்டம் திருக்குவளையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பயின்ற பள்ளியில் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதையொட்டி மயிலாடுதுறையிலிருந்து நாகைக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாஞ்சூருக்கு சென்றபோது அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு மின் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் முதலமைச்சரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். வாஞ்சூர் ரவுண்டானாவில் திரளாக கூடியிருந்த திமுகவினர் மேளதாளங்கள் முழங்க முதலமைச்சர் ஸ்டாலினை வரவேற்றனர். காவிரி நீர் பங்கீடு தொடர்பான மனுக்கள் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் கர்நாடக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் காவிரி நீர் பங்கீடு தொடர்பான தமிழ்நாடு அரசின் மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டியது இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. காவிரியிலிருந்து திறக்கப்பட்ட நீரை தமிழ்நாடு அரசு முறையாக பயன்படுத்தவில்லை எனவும், காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளையும் கர்நாடக அரசு அமல்படுத்தி வருவதாகவும் அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை கட்டியிருந்தால் நீர் தட்டுப்பாடு வந்திருக்காது என்றும், நீதியின் நலன் கருதி தமிழ்நாடு அரசின் மனுவை நிராகரிக்க வேண்டுமெனவும் கர்நாடக அரசு வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே தமிழ்நாடு அரசு தமிழகத்திற்கு உரிமையான தண்ணீரை கேட்கிறது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்ததை கண்டித்து பெங்களூரு கேம்பேகவுடா பேருந்து நிலையம் அருகே தனது ஆதரவாளர்கள் 10 பேருடன் போராட்டம் நடத்திய வாட்டாள் நாகராஜ் கைது செய்யப்பட்டார். இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக பிரதமரை சந்திக்க அவகாசம் கேட்கப்பட்டுள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து பன்னீர்செல்வம் உட்பட 4 பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அதிமுகவிலிருந்து தங்களை நீக்கியதை எதிர்த்தும், பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டுவந்து தீர்மானம் நிறைவேற்றியதை எதிர்த்தும் பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் மற்றும் JCD பிரபாகர் ஆகியோர் தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இறுதி விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது OPS மற்றும் EPS தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷஃபிக் அமர்வு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைவதையொட்டி MP, MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தது. பின்னர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை இன்று வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது.
செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறையின் வழக்கை MP, MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியும் முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆணையிட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நிறைவடைய உள்ளதால் அவர் MP, MLA-க்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதனிடையே அமைச்சர்கள் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய வழக்குகளை தமிழகத்திற்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற தர்மபுர ஆதீன கலைக்கல்லூரியின் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். அமைச்சர்கள் சேகர்பாபு, அன்பில் மகேஷ் மற்றும் மெய்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்லூரிக்கு வந்த முதலமைச்சருக்கு ஆதீனம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பவள விழா மற்றும் திருக்குறள் உரைவளம் மறுபதிப்பு நூலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். தொடர்ந்து தர்மயாதின இணையதள வானொலி தொலைக்காட்சி ஒலி ஒளி பதிவகத்தினை திறந்து வைத்து உரையாற்றினார். இந்து சமய அறநிலையத்துறையை மிக சிறப்பாக நிர்வகித்து வருவதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், இனம், மொழி, நாட்டு உரிமை காக்க ஆன்மீக ஆளுமைகள் தங்களது பங்களிப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவி தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆளுநர் பழனி முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்றார். ஆளுநருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட ஆளுநர் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த பழனி ஆண்டவரை தரிசனம் செய்ததுடன் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தார். முன்னதாக கோயிலுக்கு வந்த ஆளுநர் RN ரவியை மாவட்ட ஆட்சியர், DIG மற்றும் மாவட்ட SP உள்ளிட்டோர் வரவேற்றனர். நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய லேண்டர் மற்றும் ரோவர் வெற்றிக்காக பணியை தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சந்திரயான் 3 திட்டத்தின் மூலம் நிலவின் தென்துருவத்தில் லேண்டர் தரை இறங்கியது. தூசு மற்றும் மண் துகள்கள் மேலெழும்பின. அவை அடங்கிய பின்னர் பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் இறங்கியது. அதிலிருந்த சோலார் தகடுகள் விரிந்து செயல்படத் தொடங்கியது. 4 மணி நேரத்தில் தனது இயக்கத்தின் மூலம் சிறிய இலக்கை ரோவர் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலவின் மேற்பரப்பில் லேண்டர் மற்றும் ரோவரில் இணைக்கப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்ப ஆய்வு கருவிகள் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டு புகைப்படங்கள் எடுத்து ஆய்வை தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. 14 நாட்கள் 7 விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இவை மூலம் நிலவின் வயது, நிலவு உருவானது எப்படி, தென்துருவத்தில் நீர் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படவும் உள்ளது. இதனிடையே நிலவு சூரியனை தொடர்ந்து வீனஸ் கிரகத்திற்கு விண்கலம் அனுப்பி ஆய்வு செய்ய திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் முருங்கப்பாளையம் பகுதியில் உள்ள சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலின் வீட்டிற்கு அமைச்சர் பொன்முடி நேற்று இரவு நேரில் சென்று அவருடைய தந்தை பழனிவேலை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, விழுப்புரத்தைச் சேர்ந்த வீரமுத்துவேல் உலகளவில் புகழப்படுவது நமக்கு பெருமை என்றும், அவரை வளர்த்த அவரது தந்தை பழனிவேல் ரயில்வே தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து வருபவர் என்றும், மகன் வீரமுத்துவேல் சந்திரயானை நிலவில் கால்பதிக்க வைத்து பெருமை தேடி தந்துள்ளார் என்றும் கூறினார். ஃபிடே செஸ் உலகக்கோப்பை தொடரில் நார்வே வீரர் மேக்னஸ் கார்ல்சன் சாம்பியன் பட்டம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்ற ஃபிடே செஸ் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர் பிரக்யானந்தாவும் நார்வேவைச் சேர்ந்த நம்பர் 1 வீரர் கார்ல்சனும் மோதினர். இறுதிப் போட்டியின் முதல் 2 சுற்றுகளும் சமனானதால் டை பிரேக்கர் சுற்று நடைபெற்றது. பரபரப்பாக நடைபெற்ற முதல் போட்டியில் கார்ல்சன் வெற்றி பெற்றார். 2ஆம் இடம் பிடித்த பிரக்யானந்தா வெள்ளிப் பதக்கத்துடன் திருப்தி கண்டார். இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தாலும் பிரக்யானந்தா கார்ல்சனுக்கு கடுமையாக சவால் அளித்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக செஸ் விளையாட்டு ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரக்யானந்தா கார்ல்சனோடு சரிக்கு சமமாக போட்டியிட்டது திருப்தி அளிப்பதாக அவரது தந்தை கூறியுள்ளார். இதனிடையே தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தாவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ காலில் வாழ்த்து தெரிவித்தார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? தம்பி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஆவலா இருந்தேன். 2 இது டிராப் பண்ணீங்க, எப்படியும் நல்லா ட்ரை இது பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, அதனால நல்லா இருக்கு. இவ்வளவு மேட்ச் இவ்வளவு தூரம் வந்தீங்க, பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க எதுவும் ஒரி பண்ணி கொண்டு தான் டெஃபினட்டா அடுத்த தடவை வந்தால் போறீங்க. டெஃபினட்டா என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்க வரும்போது சொல்லுங்க, இவர் விசிட் பண்ண வருவாரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி. அது டெஃபினட்டா விசிட் பண்ண வராரு. அதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்க, நான் உங்களை மீட் பண்றேன். உங்களை
ஓகே, கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஓகே சார். நல்லா தேங்க்யூ சார். வாழ்த்து. நன்றிங்க சார். நன்றி. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் அடியத்தூர் பகுதியில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் ராகுல் என்பவரை அழைத்து டிரான்ஸ்பார்மரில் ஏறி பீஸ் போடுமாறு கூறியுள்ளார். இதனையடுத்து டிரான்ஸ்பார்மரில் ஏறிய ராகுல் மின்சாரம் தாக்கி தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ராகுலை டிரான்ஸ்பார்மரில் ஏற சொன்ன மகேந்திரனின் வீட்டை ராகுலின் உறவினர்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகை மலை ரயில் பாதை வழியாக உலாவரும் பாகுபலி காட்டு யானையை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் தவித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனசரகத்திற்கு உட்பட்ட கல்லாறு பகுதியில் உலக பாரம்பரிய சின்னமான நீலகிரி மலையில் கடந்து செல்லும் ரயில் பாதையில் பாகுபலி யானை உலா வருகிறது. மலை ரயில் கடந்து சென்ற பின்னர் இருள் சூழ்ந்தவுடன் அங்கிருந்து வெளியேறிய பாகுபலி யானை அருகே இருந்த ஒரு தனியார் பள்ளி வளாகம் வழியிலேயே மெதுவாக நடந்து சென்றது. அதனை வனப்பகுதிக்குள் விரட்ட முடியாமல் வனத்துறையினர் தவித்து வருகின்றனர். 69வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் அறிவிக்கப்பட்டன. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது புஷ்பா படத்திற்காக அல்லு அர்ஜுனுக்கும், சிறந்த நடிகை விருது கங்குபாய் காத்தியவாடி படத்திற்காக ஆலியா பட் மற்றும் மிம்மி படத்திற்காக கீர்த்தி சனோனுக்கும் பகிர்ந்து அறிவிக்கப்பட்டது. இரவின் நிழல் படத்தில் மாயவா சாயவா பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை ஸ்ரேயா கோஷல் வென்றார். சர்வதேச அளவில் மெகா ஹிட்டான RRR படத்திற்கு 6 பிரிவுகளில் தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. சிறந்த தமிழ் படமாக கடைசி விவசாயி படம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக மறைந்த நடிகர் நல்லாண்டிக்கு சிறப்பு பிரிவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. 69வது தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் சர்ச்சைக்குரிய காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்திற்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்கான நார்கிஸ் தத் விருது அறிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி கிரீஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். தென்னாப்பிரிக்க தலைநகர் ஜோஹன்ஸ்பர்கில் நடைபெற்ற பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி சீன அதிபர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். மாநாடு முடிவடைந்த நிலையில் பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு கிரீஸ் புறப்பட்டு சென்றார். உயரதிகாரிகள் பிரதமரை கைகுலுக்கி வழி அனுப்பி வைத்தனர். கிரீஸ் பிரதமர் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு சென்றுள்ள மோடி பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கடந்த 40 வருடங்களில் கிரீஸ் செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் வருகையையொட்டி ஏதென்ஸ் நகரில் திரண்ட கிரீஸ் வாழ் இந்திய மக்கள் உற்சாக முழக்கம் எழுப்பினர். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள உயிரியல் பூங்காவில் விலங்குகளுக்கு எடை பரிசோதிக்கப்பட்டது. அங்குள்ள பல வகையான விலங்குகளின் உடல் வளர்ச்சி, ஆரோக்கியம் உள்ளிட்டவற்றை பரிசோதிப்பதற்காக ஆண்டுதோறும் எடை பரிசோதிக்கப்படுவதாக உயிரியல் பூங்கா ஊழியர்கள் தெரிவித்தனர். அங்கு 196 கிலோ எடை கொண்ட கொரில்லா உள்ளிட்ட 14,000 விலங்குகள் உள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். யுக்ரைன் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவர் நீலம், மஞ்சள் வண்ணங்களில் ஒளிர்ந்தது. இதனை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். பாரிஸ் மாநகர மேயர் கடந்த ஏப்ரல் மாதம் யுக்ரைன் நாட்டின் கீவ் நகருக்கு சென்றபோது அவருக்கு சேவியர் சிட்டி என்ற விருது வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. புஷ்பா திரைப்படத்தில் நடித்த அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்த அவரது ரசிகர்கள் ஹைதராபாத்தில் உள்ள அல்லு அர்ஜுன் வீட்டில் திரண்டனர். அவர்களை கட்டிப்பிடித்து நடிகர் அல்லு அர்ஜுன் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். ரசிகர்களும் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். விஜயகாந்தின் பிறந்த நாளான இன்று அவரது மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் அடுத்த படத்தின் பெயர் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்பு இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறார். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் கிளிம்ஸ் வீடியோவை விஜயகாந்த் இன்று வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம். நாகை மாவட்டம் திருக்குவளையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். பழனி முருகன் கோயிலில் ஆளுநர் RN ரவி தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு மாலை அணிவித்து மரியாதை. காவிரி நீர் பங்கீடு தொடர்பான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுகளை அமல்படுத்தி வருவதாக கர்நாடக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல்.
அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து ஓபிஎஸ் உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை முடிவடைந்து இன்று காலை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஃபிடே செஸ் உலகக்கோப்பை தொடரில் நார்வே வீரர் மேக்னஸ் கார்ல்சன் சாம்பியன். 2ஆம் இடம் பிடித்த தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் வீடியோ காலில் வாழ்த்து. 69வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் அறிவிப்பு. சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுக்கு புஷ்பா படத்தில் நடித்த அல்லு அர்ஜுன் தேர்வு. தென்னாப்பிரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு கிரீஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. ஏதென்ஸ் நகரில் திரண்ட கிரீஸ் வாழ் இந்திய மக்கள் உற்சாக முழக்கம். யுக்ரைன் சுதந்திர தினத்தையொட்டி நீலம் மஞ்சள் வண்ணங்களில் ஒளிர்ந்த ஈஃபில் டவர். பாரிஸ் நகரில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.